அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறுகதை பார்க்கலாமா? ஒரு பக்க கதை தான். நிறப்பார்வை குறைபாடு. ஷாராஜ் எழுதிய கதை இது. அப்பா பேர் விஸ்வம். அவர் தான் மகனோட பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஒரு வேலையாக போயிருக்கிறாரு. அது ஒரு முற்பகல் நேரம். சரி, எதிர்பாராத விதமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமேனு மகனை போய் பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்க போகிறாரு. பையனுக்கு அப்போது விளையாட்டு இடைவேளை விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்பாவை பார்க்கவும் சந்தோஷம் பையனுக்கு. பிரசன்னா ஓடி வர்றான். அப்பாட்ட வரும்போது கையில் ஏதோ ஒன்று மாட்டியிருக்கான். என்னடா இது அப்படின்னு கேட்குறாரு. பவர் ரேஞ்சரில் இருக்கிற டிவைஸ் மாதிரி. இதுவாப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான்ப்பா, சும்மா விளையாடுறதுக்காக மாட்டியிருக்கேன் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை காட்டுறான். அவன் காட்டின பக்கம் இவர் பார்க்குறாரு. ஒரு டஜன் குழந்தைகள் இருக்காங்க இங்கே. அப்போ யார் இது அப்படின்னு இவனுக்கு கொடுத்தது அப்படின்றது அவருக்கு தெரியல. உடனே, அப்பா அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கான்லப்பா அந்த பையன்தான் அப்படிங்கிறான். ப்ளூ ஷர்ட்டுன்னு தான் அத்தனை குழந்தைகளில் ஒரு 7 பேர் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறதுனால அவருடைய பார்வை அந்த 7 பேர் பக்கம் குறைந்து வருது. குறுகுது இந்த பார்வை. இந்த 7 பேரில் யாரோ ஒருத்தன் தான் போல் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னப்போ, யாரை சொல்கிறான் அப்படின்னு புரியலையே அப்படின்னு தான். அந்த தான் ரெட் ஸ்னீக்கர் போட்டிருக்கான்லப்பா, சிவப்பு கலர் ஷூ, அவன் தான் அப்படிங்கிறார். உடனே இவருக்கு அந்த பையங்களை பார்க்கும்போது யாருமே ரெட் கலரில் ஷூ போட்ட மாதிரி தெரியல. சரி, ஒருவேளை அவங்க போட்டிருக்க ஷூவில் ரெட் கலரில் ஏதாச்சும் சிவப்பு வர்ணத்தில் ஏதாச்சும் வேலைப்பாடுகள் இருக்கு போல், அதைத்தான் பையன் அப்படி சொல்கிறான் அப்படின்னதும் பிரசன்னாவுக்கு புரியுது. அப்பாவுக்கு நம்ம சொல்கிற பையனை யாருன்னு தெரியலை அப்படின்னு. அப்பா அங்கே பாருங்கள் டாடி, பந்தை கையில் வச்சுருக்கான் பாருங்க அப்படின்னு சுட்டி காட்டுறான். அப்போ இவர் விளையாட்டு மைதானத்துக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி, இந்த குழந்தைகளே இல்லாமல் தள்ளி ஒருத்தன், ஒரு கருப்பு குழந்தை அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காரு. ஒருவேளை வெளிநாட்டில் படிக்கிற பள்ளிக்கூடமாக இருக்கலாம். கருப்பின குழந்தை அப்படின்னு சொல்லலாம், இல்லை கருப்பு குழந்தை அப்படின்னாவும் சொல்லலாம். அந்த கருப்பு குழந்தைய தான் இவன் குறிப்பிடுறான் போல. நீ சொல்கிறது அந்த கருப்பு குழந்தையா அப்படின்னு இவர் சொல்ல உதட்ட கடிச்சு நாக்கை கடிச்சுக்கிறார். ஐயோ அப்படின்னு. தம் மகன் பிரசன்னா அந்த தோலின் நிறத்தை பார்க்கவே இல்லையே. அவன் பார்த்ததெல்லாம் அவன் சட்டை நிறம், அடையாளப்படுத்திருக்க அந்த போட்டிருக்க சட்டையோட நிறத்தை சொல்கிறான், ஷூவோட நிறத்தை சொல்கிறான், கையில் பந்து வச்சுருக்க சொல்கிறான். நம்ம தான் பார்வை குறுகி போய் அந்த பையனுடைய தோலின் நிறத்தை வச்சு அவனை அடையாளப்படுத்துகிறான் கருப்பு குழந்தை அப்படின்னு அவர் நினச்சிட்டு, நல்ல வேளை இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியலையே அப்படின்ற மகிழ்ச்சி ஏற்படுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லித்தரவும் கூடாது அப்படின்ற மன நிறைவும் அவருக்கு ஏற்படுது. அப்படியாக இந்த கதை முடியுது. உண்மைதான் இல்லையா? நம்ம பார்வையில் தான் நிறைய விஷயங்கள் தவறாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தைகள் அதை எதையும் பார்க்காம நல்லா தான் வளர்ந்து வர்றாங்க. வளர்ந்து வர்றவங்க ஒரு காலத்தில் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்குள்ள நஞ்சா விழுகுது அப்படின்னு தெரியல. பெருசாகும்போது நிறையா இந்த விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்றது வருத்தமான உண்மை. இன்று உங்களோடு நிறப்பார்வை குறைபாடு என்ற ஷாராஜ் எழுதிய ஒரு பக்க கதையை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.